Hi, Bismillah. Is the screen? வந்துச்சு ஹஸ்ரத். Okay. நான் கடைசியா என்ன கேள்வியை நிப்பாடி விரும்பும் ஆ, கடைசி ஹஸ்ரத் அந்த இய்யாக்க நஹ்புது வ இய்யாக்க நஸ்தஈன்றதுல ம் இய்யாக்குன்ற இடையில ஒரு அந்த அலி கொண்டு வந்துச்சு அந்த இடத்துல எப்படி காஃபுக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டுறது. எத்தனை அளவு நீடி நிப்பாடுற மாதிரி கேள்வி கேட்ட முடியா ஓ ஓ ம் கொஞ்சம் ரெண்டு ஓ முன்னுக்கு இது போவோம். இதுல ராகத்தை பத்தி ஓகே படிச்சிடும். சார். ஓ சார் ஓ ராகம்டா சார் என்ன சரி. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க குயிக்கா. நீட்டுதல் நீட்டுதல் ராகம் மதுதான் நீட்டுதல் சாரி அதானே ராகம் ராகம் என்ன? ஒவ்வொருத்தர சொந்த குரல்ல ஓதுறது. வெரி குட் வெரி குட். சொந்த பொருள் ஓதுறதுக்கு முக்கியமா தேவைப்படுறது என்ன? ராகத்தை எடுத்து ஓதுறதுக்கு என்ன தேவைப்படும்? ம். மத்து மத்து. நீட்டுதல் தேவைப்படும். நீட்டுதல் இல்லாம ஓதையில நீட்டுதல் இல்லாம ஓத நீட்டுதல் இல்லாம முடியாது. குர்ஆன் ஓதையில முடியாது. சரி குட் நல்லா. குர்ஆன் இப்ப ஓத மத்துன்னு குர்ஆன் ஓத சொன்னா முடியாது. நீட்டுதல். ஓகே மத்த நாங்க எத்தனை வகைப்படுத்துவோம்? மத்த மூன்று மூன்று வகை சார். 3 வகையா? சொல்லுங்க 3 வகையும். ஓ பத்தக மத்து கசர மத்து லம்மா மத்து. மதுட வகைகள் 3 3 தான் மதுட வகைகள் அப்படியா? பிள்ளை ஓ ஓ பாத்தீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? திருப்பி ஞாபகப்படுத்துங்க 2 செகண்ட் மறந்துட்டீங்க. அடையா அடையாளங்களா இல்லையே. நான் என்ன கேள்வி கேட்டேன்? உங்கள்ட்ட நீட்டுதல் மத்துடைய அடையாளங்கள். நான் இப்ப நீட்டுதல் மதுரை அடையாளங்கள் இதெல்லாம் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி எப்படியா? என்ன கேள்வி கேட்டேன் நான்? நீட்டு அதான் மறந்து நீட்டுதல் என்றால் மத்து மத்து. நிச்சயமா கடைசியா உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன? நீங்க நீட்டுதல் என்றால் என்னன்னு கேட்டு நீங்க மத்திய விட சொல்லி எல்லாம் பழைய காலம் ஆயிட்டு இப்ப கடைசியா உங்கள்ட்ட கேள்வி கேட்டனே. அது அந்த கடைசி எழுத்துக்கு வச்சு சுக்குன் வச்சு நிப்பாட்டுறத சொன்ன கடைசி கேட்டீங்க. வசனத்தின் இறுதியில தா சுக்குன் வச்சு ஓதுறது. நான் நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன் அப்படியா கடைசியா? வசந்த கடைசி தூக்கணும் இல்ல ஜோர இல்ல இப்ப நான் கடைசியா அவங்கள்ட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க 3 விட சொன்னீங்க. அப்படி பாப்பமே நீங்க என்னத்துக்கு 3 விட சொன்னீங்க பாப்பமே. இப்ப நீங்க 3 விட சொன்ன ஞாபகம் இதா? மத்துடைய அடையாளங்கள் மத்துடைய அடையாளங்கள். பாத்தீங்க ராய்சாமி இதான் உங்களோட பிரச்சனை. இதான் உங்களோட பிரச்சனை. நான் மதுரை அடையாளம் பத்தி கேட்கவே இல்லை. அப்ப என்னது நீங்க 3 விட பண்ண மதுரை அடையாளங்களுக்கு 3 விட பண்ண அப்படியா? ஆன்சர் பண்ண அப்படியா? இல்லங்கல்யா பத்தின கதை சொல். இதுதானே பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி மத்த நாங்க எத்தனையா பிரிப்போம்? நீங்க சொன்ன விட 3. நான் சொன்னேன் அது பிளண்டு சொல்லி நீங்க சொன்ன கேட்காட்டி ஓ கேள்வி விலங்காட்டி கட்டாயம் என்ன செய்யணும்? நீ கேட்டது விலங்கல்ல கேள்வி விலங்கன்னு சொல்லணும். வேற நீங்க 3 விட சொன்ன பிழை அது. அப்ப நாங்க எப்படி யோசிப்போம்? உங்களுக்கு அதுவும் தெரியாது. நீங்க அதையும் மறந்துட்டீங்கன்னா நாங்க யோசிப்போம். நீங்க விலங்கல்ல சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். சவுண்ட் பேசினே கேட்கல டிஸ்டர்ப் ஆயிருந்தது சவுண்ட் கேட்கல அப்படின்னு நாங்க யோசிப்போம். நீங்க நேரடியா டிரெக்டா விடையே சொல்லி முடிச்சிட்டீங்களே. இப்ப சொல்லுங்க பாபு. மத்தியனோட வகைகள் எத்தனை பாபு? மத்தினுடைய வகைகள் 2. 2 அந்த இப்ப விட வருது. என்ன வகை 2? 2 சொல்லுங்க பாபு. 2 மத்திய அடையாளங்கள் எழுத்துக்கள். வெரி குட். அடையாளங்கள் எழுத்துக்கள். இப்பதான் விட வருது. அப்ப என்னது நீங்க 3 சொன்ன கேள்வி விலங்கல்ல கேள்வி விலங்காட்டி விளங்கிலோ ஓ கேள்வி விலங்கல்லன்னு விடைய பிழையா சொன்னா நாங்க யோசிப்போம். உங்களுக்கு சப்ஜெக்டே தெரியாதான் யோசிப்போம். நாங்க உங்களுக்கு கேள்வி விலங்கு எங்களுக்கு தெரியாது அப்படிதானே? நான் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கேள்வி விலங்கல் சொல்லி நாங்க யோசிப்போம் என்ன? சப்ஜெக்டே தெரியாது. நீங்க சப்ஜெக்டையே தலைகீழா வச்சு கொண்டிருக்கீங்க எப்படி அர்த்திஸ்டா கொண்டு நான் யோசிப்போம். வெரி குட். ஓகே மத்தினுடைய அடையாளங்கள் அதனுடைய எழுத்துக்கள் 2 மத்தினுடைய வகைகள். ஓகே இப்ப அடுத்த வரும். அடையாளங்களையும் சொல்லுங்க எழுத்துக்களையும் சொல்லுங்க பாப்போம்.
அடையாளங்கள் பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து. எழுத்துக்கள் ஆம், எழுத்துக்கள் அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். மதுட அடையாளங்கள்ல சரியா ஒன்று சார்? மிஸ்டேக் ஆகுது. திருப்பி சொல்லுங்க பாருங்க. ஃபதஹ் மத்து. பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து. மற்றது அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். 3 தானா? நூன். ஓ, இந்தா உண்டிக்குதே, நீங்க சரியில்லை இது விட்டுட்டீங்களே. நூன், சுக்குன் செய்யப்பட்ட நூன். சாரி சாரி சார். சரியா சார்? ம். அப்படித்தானே அலிஃப், யா, வாவ் தானே படிச்ச மூணும். இப்போ நீங்க ஸ்க்ரீனை பாக்குறீங்களா வேற எங்கேயும் பாக்குறீங்களா? உங்களோட ஸ்க்ரீன் நான் வட்டம் போட்டு காட்டிக்கிட்டு சொல்லுங்க பாப்போம். ம். ஓ, மத்து, பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து. அது அடையாளங்கள். நான் உங்களுக்கு இப்போ ரெட் கலர்ல வட்டம் பண்ணி போட்டுக்கிறேன், விளங்குது உங்களோட ஸ்க்ரீன்ல? ஓ, அது மத்து மத்து. மத்துண்டா விளங்கல. மத்துண்டா இல்லையா சார்? வட்டத்துல போட்டுறது அடையாளங்கள். பத்தக மத்து அது அந்த ஒரு 3 செகண்ட் ஈட்டுறது. நீங்க அதுக்கெல்லாம் அங்கெல்லாம் சரி, அவன் அதை விட்டுட்டீங்களே மதுரை அடையாளத்துல, அதான் கேட்குறேன் நான். ம், சரி. அங்கெல்லாம் நீங்க சொல்றது சரி, மாஷா அல்லா, அதுல மிச்சமே சரி. ம். ம். ஆனா விடுபட்டு அப்படியா? அதுல அடையாளங்களா சார்? ஓ, பத்தக மத்து, ம். கசர மத்து, ம். லம்ம மத்து. அது 3 தானே அடையாளங்கள்? அடையாளங்கள். ஓ, அடையாளங்கள் அதோட இந்த வட்டம் போட்டிருங்க அது மத்து. ம். ரைட். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வேற என்ன படிச்சீங்க? கிளாஸ் முடிஞ்சு எழுத்துக்கள் படிச்சோம். கிளாஸ். இதுக்கு அடுத்தது எழுத்துக்கள் படிச்சோம் அப்படியா? சரி, எப்படி வருமே? இல்ல இல்ல, இது ரெண்டு மத்து. ம். இந்த ரெண்டு மீட்ட வேண்டிய அளவு எப்படி? உங்க பாக்ஸ்ல அடிச்சு காட்டிக்குது பாப்போம். ஓ, ஒரு செகண்ட் நீட்டுறது. வெரி குட். ஓகே, வேறு 1 செகண்ட் ஏற்றுறது சின்ன விஷயம். குட், நல்ல. ஓ, ம். இதுக்கு போறோம் நாங்க என்னத்தை பார்த்தோம்? அதான் முக்கியமான கேள்வி. இதுக்கு பிறகு பார்த்தது நீட்டி நிறுத்தி ஓதுற இடங்கள். நீட்டி, வெரி குட். நீட்டி நிறுத்தி ஒரு அடங்கு, நல்ல. குட். அதுக்கு என்ன தலைப்பு ஞாபகம் இருக்குதா? இது அந்த இய்யாக நஹ்புது வ இய்யாக நஸ்தஈன்றதானே போய் தந்தது. அந்த எழுத்து தான் சொல்லி தந்தது அந்த பாடத்தில். அதுக்கான தலைப்பை தான் கேட்டேன் நான். நீ நான் வசனத்தை ஓதுங்க, வசனம் வேற தலைப்பு வேற. என்ன தலைப்புல நான் படிச்ச மாதிரி? இந்த இதுதான் நீட்டுதல். வசனமா? நீ சொன்ன மாதிரி வசனத்தை கேட்பேன். இந்த 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 வசனத்துல அந்த கடைசி நீட்டுறதுக்கு நாங்க படிச்ச தலைப்பு என்ன? உனக்கு ஒரு தலைப்பு மத்தியில் சுக்குன் தலைப்பு கீழே எவ்வளவு சுக்குன் படிச்சுக்கணும் ஆ என்ன? சுக்குன் சுக்குன் வைத்து நிறுத்து. சுக்கூன் அது தலைப்பு, அது அப்படியா? சுக்கூன் தலைப்பு சுக்குன் அப்படியா? செய்யப்பட்ட இல்ல நிறுத்துறது. நிறுத்துறது. இந்த ஒரு சொல்ல தலைப்பு வருது, எனக்கு ஞாபகம் இல்லையே. ஒரு சொல் தலைப்புங்க நான் சொல்றது ஞாபகம் இல்லையே. தலைப்பெல்லாம் 1 செகண்ட்ல வருது, ஒரு சொல்ல வருது. அது எப்படியா? ஆ, மத்து மத்து இல்லையா சார்? மத்துண்டாலும் ஒரு சொல் தானே? அப்படியா? ஒரு சொல் தான் தலைப்பு அப்படியா? ஓ, சுக்குன் சுக்கூன், மத்து. மத்து, நிறுத்தல் ஓ, எல்லாம் ஒரு சொல் அப்படியா? தலைப்பெல்லாம் ஒரு சொல் தானே அப்படியா? எனக்கு தெரியும், நான் தான் ஓட்ட இல்ல இருக்கிறேன். இல்ல இல்ல எல்லாம் இல்ல சார். ஆ, வசனத்துல நிறுத்தி ஓதுற எழுத்து தான் சுக்குன். வசனத்துல சுக்குன் வச்சு நிறுத்தி. நிறுத்துறது நூன். வசனத்துல நிறுத்தி ஓதுறது சுக்குன் வச்சு அது ஓகே, ஓதுறது. அதுல ஒரு அதுல சந்தேகம் இல்லை, நீ சொல்ற விஷயம் சரி. நான் கேட்கிறேன், அந்த இடத்துல நாங்க யூஸ் பண்ண தலைப்பு என்னன்னு தான் கேட்கிறேன். நீட்டுதல் நீட்டுதல் தொடர்பான தலைப்புகள். ம். அப்ப நீ தலைப்பு மறந்துட்ட. நீட்டுதல் தொடர்பான இல்ல நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். அது இந்த தலைப்பு, அதான் தலைப்பு. நஸ்தானில பார்த்த தலைப்பு, அதான் தலைப்பு. நஸ்தானி நான் புதிய தலைப்பு போகணுமே. கிளாஸ்ல. நஸ்தாஹீன்
முடிஞ்சு முடிச்சு போங்க. முடிஞ்சு போங்க. சரி, நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன், பிரச்சனை இல்லை. நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் தான் தலைப்பு. கவனம் பார்க்கணும். தலைப்பு விளங்காட்டி தலைப்பு உங்களோட பாஷையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நிப்பாற்ற இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான விஷயங்களை நாம பார்த்துக்கிறோம். நான் சொல்றது எப்படி தலைப்பு வரணும்? தலைப்பு நீங்க அடிக்கடி சொல்லுங்க, அல்லது விஷயம் ஞாபகம் நிக்காது. நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடையாளங்கள். அப்ப தலைப்போட நாங்க அடிக்கடி இன்வால்வ் ஆகினா தான் எங்களுக்கு அந்த தலைப்பு ஞாபகம் நிற்கும். தலைப்பு ஞாபகம் இருந்தா தான் எந்தெந்த தலைப்புக்குள்ள என்னென்ன விஷயம் பார்க்கிறோம்ங்கிறத என்ன செய்யும், எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எங்களுக்கு படிச்சு கொள்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ள லேசாகும். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. தலைப்பு என்ன? தலைப்பு சொல்லுங்க, அப்ப மறக்காது. நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடையாளங்கள். தலைப்பு நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். திருப்பி உங்களோட பாஷையில சொல்லுங்க. தலைப்பு அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன தலைப்பு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க பாப்போம். உங்களுக்கு என்ன விளங்கி பாப்போம். நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் நாங்க ஓதுற இடத்துல எந்தெந்த இடத்துல நீட்டி ஓதுறோம்ன்றதுல பத்தி அடிப்படைகள காரணங்கள். பாத்தீங்களா? இல்லையா சார்? சரியா வரல தலைப்பு உங்களுக்கு விளங்கல. இப்ப என்ன கம் இங்க கம் இங்க ஹலோ, சொல்லுங்க பாபு, நீங்க சொல்லணும். நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான தலைப்பை விளங்கப்படுத்தும். உங்க தலைப்பு கொஞ்சம் பிரச்சனை, தலைப்பு நீங்க சரியா விளங்கி இல்ல, அதான் கேக்குறேன். நீட்டுதல் தொடர்பான அடையாளங்கள் அடிப்படைகள்ன்றது கொஞ்சம் இன்னொருக்க சொல்லுங்களே. நீங்க படிச்சிட்டீங்க தலைப்பு? தலைப்புக்கு என்னத்தை நீங்க படிச்சீங்க? இந்த தலைப்பு நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க, அதனால நான் கேள்வி கேட்கிறேன். என்ன தலைப்பு கீழே என்ன விஷயங்கள் படிச்சீங்க? உதாரணம் பாபு. நீங்க படிச்ச வசனம் குர்ஆன் வசனம் உண்டு சொல்லி தந்தீங்க. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லி தந்தீங்க. அதுல சுக்குன், அதுல இந்த கடைசிக்கு நூனுக்கு சுக்குன் வச்சு நிறுத்தப்படுறத பத்தி சொன்னோம். அதுக்கு அடுத்தது தொடர்ந்து வர்றது மதுடைய எழுத்துக்களில் ஏதாவது வந்தா அத. ஓகே, குட். நீங்க சொல்ற விஷயம் சரி. நீங்க சொல்ற விஷயம் ஒரு உதாரணம் மட்டும் தானே. அந்த உதாரணத்தை வச்சு சரி உங்களுக்கு தலைப்புல சொல்லலவா, இந்த உதாரணத்தை வச்சு சரி உங்களுக்கு இதான் நாங்க பார்த்த விஷயம், இதுதான் நாங்க பார்த்த விஷயம், இந்த தலைப்பு இதுதான் சொல்லுது என்று சொல்லி தலைப்பு சொல்லுமா? தலைப்பு தான் விளங்கப்படுத்துக்கிறேன். விளங்குது இல்ல? அப்படியா? தெரியும், அதான் நான் ஒரு திருப்பி கேட்டேன். சரி, இது போற இந்த கன்செப்ட் முக்கியம். அடுத்த ஸ்டெப் போறதுக்கு தேவைப்படுமா? நான் திருப்பி கேள்வி கேட்டா தலைப்பு என்னன்னு கேட்கப்படாது, தேடி சொல்லியும் படாது. தலைப்பு என்ன சொல்லுது என்றால், ஒரு இடத்துல நீ நிப்பாட்ட போறீங்க அப்படி என்றால் அந்த இடத்துல நிப்பாட்டுறோம். ஓகே, நிப்பாட்டுற டைம்ல நீட்டணுமா, நீட்ட தேவையில்லையா, அப்படி நீட்டண்டா எவ்வளவுக்கு நீட்டணும், என்னத்துக்கு காரணத்துக்காக நான் நீட்டணும், இதெல்லாம் நான் விளங்கி கொள்ளணும். அதான் தலைப்பு. விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி எப்படி இது நீங்க பாடமாக்கி வச்சிருந்தா அடுத்த கிளாஸ்ல திருப்பி என்ன ஒண்ணு விளங்கா போயிடும். திருப்பியும் அடிப்படைகளை அடையாளம் என்ன சொல்லுங்க, திருப்பியும் அடையாளம் எடுதான் வரும். அப்ப அப்படி சரியா விளங்கி கொள்ளணும். தலைப்பு என்ன சொல்லுது என்றால், ஒரு வசனம் ஒன்றை ஓதி கொண்டு போறோம் கிளாஸ்ல. அது கம்மிக்கா எங்க ஈக்குதா பாருங்க. வசனம் ஒன்று நாங்க ஓதி கொண்டு போறோம். அப்படி ஓதி கொண்டு போற இந்த வசனம் ஒன்று நாங்க ஓதி கொண்டு போறோம். அப்படி ஓதி கொண்டு போற நேரத்துல ஒரு இடத்துல நிப்பாட்ட போறோம். நிப்பாட்டணும் என்றால் ரெண்டு வசனத்தை முடிச்சு நிப்பாட்டணும், அல்லது நாங்க எங்களோட மூச்சிட அந்த அளவு மீறி எங்களால ஓத இயலாது.
அப்ப அந்த மாதிரி நிப்பாட்டுற இடத்துல நாங்க சில போது நீட்ட வேண்டி வரும். அப்படி நீட்ட வேண்டிய வார சந்தர்ப்பத்துல நீட்ட வேண்டிய மெத்தட் என்ன, எத்தனை செகண்ட் நீட்டது, என்ன காரணத்துக்காகவே நீட்டது, இதெல்லாம் தொடர்பான விஷயம் படிக்கிறது அந்த பாடம். அதுலதான் உங்களுக்கு ஒரு உதாரணம் வழங்கப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நஸ்தாயின்ன்றது கான்செப்ட். இது ஒரு உதாரணம். இதான் தலைப்பு. இல்லை நீங்க என்ன செய்யறீங்க என்றால், தலைப்பு இந்த விளப்பம் எல்லாத்தையும் விட்டு போட்டு இந்த நூனையும் இந்த ஐனையும் இந்த சுக்கூன் செய்யப்பட்ட யாவையும் அல்லது ஐயாக்கில வர அந்த காஃபையும் அந்த மத்துக்கு செய்யப்பட்ட சரி மத்து எழுத்து அலிஃபையும் அது பக்கத்துல வர யாவையும் தான் நீங்க என்ன செய்யறீங்க, தூக்கி பிடிச்சிக்கிறீங்க. இது உதாரணம். தலையங்க விளங்காம சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தலைப்பெல்லாம் விட்டு போட்டு உதாரணத்தை தூக்கி பிடிச்சதால நீ உங்களோட பார்வையில் எப்படி வரும், எங்க சரி நூன் வந்தா மட்டும்தான் அங்க நாங்க நீட்டணும், எங்க சரி காஃப் வந்தா அங்கதான் நாங்க நீட்டணும் என்று சொல்லி பார்ப்பீங்க. வேற ஒன்னையும் பார்க்க மாட்டீங்க. அப்படியே இல்லை. ரைட். இது ஒரு உதாரணம். குர்ஆன்ல 6666 வசனத்துல ஒரு சின்ன ஒரு வசனத்தை நாங்க உங்களுக்கு ஒரு சும்மா நாங்க பேன் பண்ணி போய் சரி வராது. குர்ஆன்ல ஏதாச்சும் ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு காட்டணுமே, அப்பதானே உங்களுக்கு அந்த உதாரணத்தை வச்சு விளங்கிக் கொள்ளையிலும். எதுக்கு போட்டி இப்ப இல்ல பாருங்க. ஓகே. இந்த உதாரணத்தை வச்சு தலைவை பாருங்க. இப்ப நிறுத்தி ஓதும் இடத்தை நஸ்தையில நாங்க நிப்பாட்டணும். நிப்பாட்ட இடம் உண்டு, நிறுத்துற நிப்பாற்ற இடம் ஒன்று வந்திக்குது. நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்று சொல்றது. நிப்பாட்ட போறோம், அங்கனைக்கு நீட்டணும், நஸ்தையில நீட்டணும் என்று இருக்குது. அப்ப அங்கனைக்கு எப்படி நீட்டுறது, எந்த அளவு நீட்டுறது, ஏன் நீட்டுறது, நீட்டுறதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் நான் படிக்கணும். இதுதான் தலைப்பு. சரியா? இதைத்தான் நாங்க தலைப்புல உங்களுக்கு சொல்லணும். இப்ப நஸ்தாயின்ங்கிறது நீ விளங்கிக்கிறீங்க. நஸ்தாயின்ல இப்ப எத்தனை செகண்ட் நீட்டணும்னு சொல்லுங்க பாப்போம். நஸ்தாயின் அஹ், 3 செகண்ட். அண்ணா பாத்தீங்களா, 3 செகண்ட் மட்டும் சொன்னா பெல நஸ்தாயின்ன்றது 6 செகண்ட் நீட்டேன். பெல அதுவும் பெல. நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். சரி இப்ப அதை விடுங்க. இப்ப ஏன் நீங்க 6 செகண்ட் நீட்டணும், அந்த கேள்விக்கு வருமே. போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தின விஷயம். நீங்க சொன்ன உதாரணத்துல நீங்க நின்றுக்கிறீங்க, அதான் பிரச்சனை. 3 செகண்ட்ன்றதும் பெல, 6 செகண்ட்ன்றதும் பெல, அடிப்படையில பெல. சரி ஓகே, அப்படிதான் நீட்டணும் என்றா அதுக்கான காரணம் என்ன பாப்போம், சொல்லுங்க பாப்போம். என்ன காரணத்துக்கு நான் நீட்டுவோம்? என்ன காரணத்துக்காக வேண்டி நீட்டுவோம், சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லணும். நூனுக்கு முதல்ல ஒரு யாவுக்கு சுக்குன் வச்சு பட்டிருக்கனால. அதனது நூனுக்கு முன்னுக்கு யாக்கு சுக்குன்னு வந்தா மட்டும்தான் நான் நீட்டணும். இப்போ இல்ல ஐயாக்குல வந்து காப்புக்கு சுக்குன்னு தண்ணிட்டு இல்லையா? அது இந்த அலீஃபோட அலீஃப் வந்து இருக்கனால அதுக்கு முன்னாடி எழுத்து யாக்க. அப்ப இங்கேயும் ஐயாக்கள் அலிஃப் வந்திக்கிறேன். அப்ப இந்த அலிஃபை நீட்டு அப்படியா? பாத்தீங்களா பாத்தீங்களா? இந்த அலிஃப் அலிஃப் வந்திக்குது. ஐயா சும்மா ஐயாக்களையும் அலிஃப் வந்திக்குது. பாப்போமே என்ன சொல்றீங்க. சொல்லுங்க பாப்போம். ஐயாக்களையும் அலிஃப் வந்திக்குது. அலிஃப் உண்டு, நான் மார்க் பண்ண விளங்குதா? விளங்குது. அங்க வந்தீங்க. என்ன விஷயம் அது அப்படிங்க சரியா விளங்கும். அப்பதான் நீங்க விட சொல்லுவீங்க. யாக்கன்றதுக்கு அதுக்கு மதுடைய எழுத்துல அலிஃப் வந்திக்குது. அப்ப அதான் நான் கேட்கிறேன், இந்த இடத்துலயும் அலிஃப் வந்திக்குது, ஐயாக்கையிலையும் நஸ்தாயின்லையும் சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. ஆனா நஸ்தாயின்ல நீங்க 3 செகண்ட் நீட்டி ஓதணும், 6 செகண்ட் நீட்டணும்டா ஐயாக்கையும் 6 செகண்ட் நீட்டணும், ஈயாக்கையும் 6 செகண்ட் நீட்டணும். அப்படியா? இல்ல 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 நிப்பாட்டத்துலதான். எங்க நீ நிப்பாட்டீங்க இல்லையே, ஐயாக்கையில நிப்பாட்டையும் இல்ல, நஸ்தாயின்ல ஐன்ல நிப்பாட்டீங்க, நூல்ல நிப்பாட்டீங்க. நூலுக்கும் ஐனுக்கு என்ன சம்பந்தம்? அதைத்தான் நீங்க சொல்லணும். இல்ல இல்ல நஸ்தாயின் நஸ்தாயின் இடத்துலதான் நான் கேட்க அப்படின்னா நீங்க நூனை உச்சரிக்கப்படாது, நஸ்தாயி என்ன நிப்பாட்டணும். நூல்ல நீங்க நிப்பாட்டுறீங்க, அங்க பிரச்சனை நீங்க நிப்பாட்ட இடம். விளங்குதா சொல்றது? நான் நீங்க இந்த ஐன நீட்டி மத்தியுடைய எழுத்து யாழ தான் நிப்பாட்டுறீங்க அப்படி என்றால் ஓகே, நான் ஏற்றுக்கொள்றேன். நீங்க சொல்றது போல 6 செகண்ட் ஐன்ல நீட்டி பாடலாம் என்றால் நிப்பாட்ட இடத்துல சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்குது, மத்தியுடைய எழுத்து யா வருது, எனவே நாங்க நீட்டி நிப்பாட்டுவோம் என்றா சரி. அப்ப அந்த நூனை ஓதப்படாது, குர்ஆன்ல நூன் வந்திக்கப்படாது. ஆனா நீ நிப்பாட்டுறீங்க நூன்லயே, ஐன்ல நிப்பாட்ட இல்லையே நீங்க. ஐன்ல நிப்பாட்டையும் இல்ல, மத்தியுடைய எழுத்து யாழ நிப்பாட்டையும் இல்ல, ரெண்டுக்குமே சம்மதம் இல்லாம கடைசியா வந்தீங்க நூல்ல நிப்பாட்டுறீங்க. அது எப்படி?
நான் போன கிளாஸ்ல இது நான் சரி கேட்பேன்னு சரி சொல்லி கேள்வி. சரி போன சரி. கிளாஸ்ல நான் இதை கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியும் நீ, எனக்கு தெரியும் நீ குழம்பி வரீங்க. நீ சரியான முறையில் தலைப்பு விளங்காத்தாலும் உங்களுக்கு குழப்பம் நீக்கும். நீ தலைப்பு விளங்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, நான் அதை நார்மலா சொல்லி தரேன். திருப்பி அடுத்த கிளாஸ்லயும் கேட்பேனா? ஓகே சரி. இதுல ஓகே விஷயம் சார். என்னென்றால், முதலாவது சொல்லணும், நான் என்ன கேள்வி கேட்டேன்? நஸ்த ஆயின்ல ஆயின எத்தனை செகண்ட் நீட்டணும் என்று கேள்வி கேட்டேன். சரியா? அதுக்கு முதல்ல அது ஏன் நீட்டுறோம், ஏன் நீட்டணும்ங்கிறதுக்கான விடையை சொல்லிட்டு நான் போறேன். முதலாவது பார்ப்போம். முதலாவது விடை சொல்லணும்னா, வசனத்துல கடைசி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். இதான் முதலாவது காரணம். கடைசி எழுத்து எதுல அது? நூனை நிப்பாட்டுறோம். நூன் நூன்ல சுக்கூனை வச்சு சுக்குன் நிப்பாட்டுறோம். வச்சு ரெண்டாவது காரணம் என்ன? சார். அந்த நூனுக்கு முன்னால வந்திருக்கிறது மத்துடைய எழுத்து யா. இந்த யா. ரெண்டு மந்திக்கிறதால் நல்லா கவனமா கேட்டுக்கணும். வசனத்துல கடைசிக்கு நாங்க ஆ சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். அதுக்கு முன்னால வந்திருக்கிறது மத்துடைய எழுத்து யா. எனவே அதுக்கு ஆ முன்னால வந்திருக்கிற ஐனை நாங்க கண்டிப்பாக கட்டாயமாக 2 அல்லது 3 செகண்ட் விட்டணும். 6 செகண்ட்ல அங்க இல்ல. 2 அல்லது 3 2 செகண்ட், அல்லது 3 4 செகண்ட். அல்லது 5 அல்லது ஆ 6 9. அளவு கை விரலை மூடி துறக்கிற அளவுக்கு நாங்க நிட்டலாம். அதுல பிரச்சனை இல்லை. சரி சரி. இப்படிதான் நீங்க கூட சொன்னீங்க. இப்ப திருப்பி நான் இப்ப கேட்ட கேள்வியில cross பண்ணி எந்த ஒரு கேள்வியும் உங்களால கேட்க இயலாது. நான் நிறைய கேள்வி கேட்டேனே. அவ்வளவு கேள்வி கேட்கறதுக்கு யார் இடம் வச்சது? விட சொன்ன நீங்க தான் இடம் வச்சு. நாங்க சொல்ற விட நல்லா விளைக்கும். நாங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க விட சொல்லணும். திருப்பி நாங்க ஒரு கேள்வி கேட்கப்படாது. இந்த ஐநு பக்கத்துல மத்துடைய எழுத்து யா வந்திக்குது, சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்கிறதால நாங்க அது ஆறுக்கு நிட்டணும்டா, நான் திருப்பி அடுத்த லேசா கேட்கலுமே. அப்போ ஈயாக்கு இல்ல யாக்கு பக்கத்துல மத்துடைய அலிப் வந்து அப்ப நாங்க அங்கேயும் 6 செகண்ட் நிட்டுறதா என்று கேள்வி கேட்போம். அது போல விளங்குதா? அப்போ உங்களுக்கு நீ ரெண்டு கேன்செப்ட் கொஞ்சம் மறந்துக்குது, ரெண்டையும் மீட்டி தந்திக்கிறேன். மத்தியிலேருந்து கொஞ்சம் நாங்கள் அப்படி கொஞ்சம் கேள்விகளோட விளங்கி தத்துறேன். சாப்டரை ஸ்டார்ட் பண்ணும் அடுத்த பாடத்துக்கு ரெடி ஆகிட்டு வரணும். கட்டாயம் ரெக்கார்டை கேட்கணும். ஓகே.